வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ்னுடைய மற்றும் ஒரு புதிய மொபைல் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ரோ. இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ரோ இந்த மொபைல் ஃபோன் இரண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 6GB மற்றும் 64GB வேரியண்ட்டுடைய விலை 10,999. 8GB மற்றும் 128GB வேரியண்ட்டுடைய விலை 11,999. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 8GB 128GB காம்பினேஷனோட இது ஒரு மொபைல் ஃபோன் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருதுன்னு குயிக்காக பார்த்துருவோம். இதுதான் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ரோ மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் ஃபோன் இருக்கு. அதுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சார்ஜிங் பண்ணுறதுக்காக 18 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. USB டைப் சிக்கான கேபிள் இருக்கு, ஒரு சில டாக்குமெண்டேஷன், சிம் கார்டு பின், அப்புறம் மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு TPU பேக் கேஸும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் ஓரமாக வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைல் ஃபோனோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது 10,000 மொபைல் ஃபோன் மாதிரியே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிரீமியமான ஒரு மேட் ஃபினிஷிங், சுற்றி இருக்கிற டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இருந்தாலும் ஒரு மெட்டல் மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, USB டைப் சிக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் இருக்கு, 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், இன்னொரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே, ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன். 4G VoWiFi VoLTE எல்லாமே இந்த மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணும். மொபைலுடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூயல் கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா தான். அதுக்கு பக்கத்தில் ஒரு அல்லக்கை, அது எதுக்கான அல்லக்கைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, அதை விட்டுருவோம். மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு ஸ்லிம்மாக தான் இருக்கு. வெயிட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 192 கிராம்ஸ் வெயிட் இருக்கு. மொபைலுடைய ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு பேண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல டிராப் நாட்ச் இருக்கு, ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாதுன்னு அவங்க சொன்னாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுறது நமக்கு கண் கூட தெரியுது இப்போ. பட் ஓவராலா டிசைன் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யாருமே இந்த மொபைல் போனை பார்த்து இது வந்து 10,000 மொபைல் போன் சொல்ல மாட்டாங்க. ஒரு 15,000 20,000 மொபைல் போன்ல டிசைன் இருக்கிற அம்சங்கள் எல்லாமே இந்த மொபைல் போன்ல இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக்கும் டிபெண்டபிளாக ஃபாஸ்ட்டாக இருக்கு. இந்த மொபைல் ஃபோனில் அவங்க கொடுத்துருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச், ஆனால் HD டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்குன்னு அவங்க சொன்னாலும் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே வந்து HD+ தான். இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக அவங்க ஃபுல் HD கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு காம்படிட்டிவான ஒரு மொபைல் போனா இருந்திருக்கும். பட் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடுறதுக்கு இல்ல நீங்க ஸ்க்ரோல் பண்றதுக்குமே நல்லா ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பிரைட்டான ஒரு டிஸ்பிளே, IPS LCD பேனல் தான் இருந்தாலுமே மொபைல் ஃபோன் நீங்கள் அவுட்டர் கண்டிஷன்லையும் இன்டர் கண்டிஷன்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிரைட்டான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. நல்ல டிஸ்பிளே தான், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த எழுத்துக்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு ஃபுல் HD கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு அல்லக்கை இருக்குது, அது AI சென்சர் அப்படிங்கிறாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது போல. வீடியோவை பொறுத்த வரைக்கும் 1080p வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன்ல அந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. மெயின் கேமரா வச்சு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு ஒரு ஷார்ப்பான டீடைல்டு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் கலர் அக்யூரசி பல இடங்கள்ல மிஸ் ஆகுது. இதுல வைட் ஆங்கிள், மேக்ரோ இந்த மாதிரி எந்த விதமான அம்சங்களும் கிடையாது. ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு அப்பப்ப லைட்டா திணறுது. ஃப்ரண்ட் கேமராமே பாத்தீங்கன்னா கலர் கன்சிஸ்டன்சி சரியா இல்லை. சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேஷன் மாதிரி இருக்கு, சில இடங்கள்ல கொஞ்சம் வெளுத்தாப்புல இருக்கு. கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸ்கின் டோன்ஸ்மே பாத்தீங்கன்னா அங்க எங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஆனா ஓவராலா செல்ஃபிஸ் நீங்க எடுக்கிறப்போ இந்த செல்ஃபிஸை நம்ம எடுத்து ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு மொபைல் ஃபோன் கேமராவாக இருக்குது. அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஆகா ஓஹோன்னு இல்லாட்டியும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டு ஓஹோ இதில் மொபைல் ஃபோனில் கேமரா இருக்கோ அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. இந்த மொபைல் ஃபோன்லேயே ஹார்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிசாக்கினுடைய T616 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசர். என்கிட்ட இருக்கிற வேரியன்ட் 8GB RAM இருக்கு, LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB வேரியன்ட். இதுலேயும் சரி 64GB வேரியன்ட்லையும் சரி UFS 2.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸோட இமேஜ் ப்ராசஸிங்கோடைய திறன் சுமாராக இருக்கிறதுக்கான காரணமே இந்த யூனிசாக்கோடைய ப்ராசர் தான். பட் இதை தவிர்த்து இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்காக நம்ம ஹை எண்ட் கேம் PUBG மாதிரியான கேம்லாம் போட்டு விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா விளையாட முடியாது. ஓரளவுக்கு ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய கேமில் நீங்கள் போட்டு விளையாண்டிங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன், ஒரு ஸ்மூத்தான கிராஃபிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேம்ஸ் தவிர நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8GB RAM இருக்கிறதுனால மல்டி டாஸ்கிங்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
இந்த மொபைல் ஃபோனில் XOS வெர்ஷன் 10 ரன் ஆகிட்டு இருக்கு, 10.6 ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்ட் 12 மேலே பண்ணப்பட்ட ஒரு ஸ்கின். என்னதான் அவங்க XOS HiOSன்னு சொன்னாலும் இந்த மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் இருக்கு. ஒரு சில ப்ளோட்வேர் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுலாம். பட் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனோட UI இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz 60 Hz இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டார்க் மோட், லைட் மோடுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஸ்மார்ட் பேனல், சோஷியல் டர்போ, கேம் மோட், எக்ஸ் க்ளோன், வீடியோ அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜெஸ்டர்ஸ்லாம் சேர்த்து யூஐயில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மொபைல் ஃபோன் ஈஸியான மொபைல் ஃபோனாக இருக்குது. ஸோ எல்லா வயதினருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ஒரு மொபைல் ஃபோன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த யூஐ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட திக்னஸை பார்த்தா அதுக்குள்ள 5000 mAh பேட்டரி இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் இதில் 5000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 hours to 3 hours ஆகுது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு 2 daysக்கு மேலே தாக்கு பிடிக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் ஃபோனில் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா குறைகள்னு சொல்லணும் அப்படின்னா 2 குறைகள் தான். HD டிஸ்பிளே ப்ளஸ் இந்த யூனிசாக்னுடைய ப்ராசர், இது இரண்டையும் அவங்க தவிர்த்து கொஞ்சம் ஒரு பெட்டரான ப்ராசர், ஒரு ஃபுல் HD பேனலோட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் ஒரு அருமையான மொபைல் ஃபோனாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஆனால் அதெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடைய விலையும் இன்க்ரீஸ் ஆயிரும். விலை இன்க்ரீஸ் ஆன வேற ஒரு மாடலும் இன்ஃபினிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய விலை, உங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11,000 இல்லை 12,000 ருபீஸ்க்கு நான் 8GB + 128GB நான் மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய Hot 12 Pro. இந்த மொபைல் பிடிச்சிருந்தாலோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு 11 மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.